கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்னுடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எனக்கு பிரியமான அன்பு சகோதரா சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது, நீங்கள் உயிரடைவீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆவிக்குள்ளாகி அவனை எடுத்து செல்கின்ற காரியத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று தேவனாகிய கர்த்தர் 3வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன பதிலை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரா சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுடன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். நொந்து போய் முழன்று போய் ஒரு பிரயோஜனமற்ற நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் உயிரடைவீர்கள். அந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்கிறது, மாம்சம் உண்டாகிறது, ஆனால் ஆவி வரவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ மறுபடியும் ஆவிகளுக்கு கட்டளையிடு, ஆவிகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன காரியத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லுகின்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாருங்க, உலர்ந்து போய் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற நிலைமையிலே நொந்து போய் என் வாழ்க்கை எப்படியாகுமோ நம்பிக்கையற்று போய் நீங்க இருக்கிறீங்களா? வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் உயிரடைவீர்கள். அந்த உலர்ந்து போன அந்த எலும்பு உயிரடைந்து காலூன்றி பெரிய சேனையாய் நின்றது போல இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அந்த உலர்ந்து போன அந்த இடத்திலே, உங்களை மதிக்காத இடத்திலே, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற அந்த இடத்திலே காடு ஊன்ற, உங்களை விரட்டின அந்த இடத்திலே காடு ஊன்றி நிற்க, பெரிய சேனையாய் நிற்க, கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்க தேவன் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை உயிர்ப்பிப்பாராக. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். திகையாதே, கலங்காதே, பதறாதே, பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கின்றேன், நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். உங்களுக்குள் ஆவியை அவர் ஊதுவார். அந்த ஆவி உங்களுக்குள் வந்தவுடனே நீங்கள் காலூன்றி பெரிய சேனையாய் நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைந்து கர்த்தர்க்கென்று வைராக்கியமாய் வருகிற நாட்களிலே
அவருடைய நாம மகிமைக்கென்று தேவன் உங்களை உபயோகப்படுத்த, தேவன் உங்களை பயன்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.